गायत्री मंदिरम ओम विरुहबत वजाय विद्मदे कृणेद हस्ताय धीमहि तन्नो कुरुन् प्रचोदयात्. இரண்டாயிரத்தி 25 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நாசுக்காக சொன்னால் கூட உங்களுக்கு அசுப பலன் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பகை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத வில்லங்கம் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வருது அப்படிங்கிறத விட நீங்களாகவே உங்களுக்காகவே வில்லங்கங்களை தேடிக்கொள்ளக்கூடிய வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நாசுக்காக சொன்னால் கூட உங்களுக்கு அசுப பலன் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவார் தன்னுடைய பார்வையால். அதே மாதிரி புத்தரர் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய பேர் படிப்பு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பல்லவி பாடுறோம். ஆனால் படிப்புக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. பண்பாடு இல்லாத படிப்பு மதிப்பே இல்லாத ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி படிப்புக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி பிள்ளைகள் பெரியவங்களுடைய பெத்தவங்களுடைய சொல்லு கேட்காத பிள்ளைகள் தன்னுடைய கையில் செல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து மாறுபட்டு கண்டிப்பாக பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவு அனுசரிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எடுக்கிற காரியத்தில் ஓரளவு அனுகூலம் கொடுக்கக்கூடிய, எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஓரளவு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, அரசாங்க வகையில் நீங்கள் நினைச்ச ஓரளவு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிதா வழி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கோயிலில் அர்ச்சனை பண்ணாமலேயே உங்களுக்கு மாறுபட்டு அதில் மிகப்பெரிய கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கும். ஆக மிதுனம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால அசுப பலன் தான். இருந்தாலும் தன்னுடைய குரு பகவான் தன்னுடைய 3 பார்வை சுப பார்வையில் இருக்கிறதுனால அந்த 3 ஸ்தானங்களில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சூப்பர் சார். நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கு சார்? பொதுவாகவே எந்த கிரகமுமே எல்லா நேரமுமே நல்லது செய்ய முடியாது, நல்லது செய்யவும் செய்யாது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி சாதகமான நேரங்களில் நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே கிரகம் உங்களுக்கு பாதகமான நேரம் வரும் பொழுது பக்குவமாக உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசம், பாதுகாக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறத நீங்க உறுதியாகவே நம்பலாம்.
எந்த கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கான பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்குது, கிரகத்துக்கான விருட்ச சம்பந்தப்பட்ட பூஜைகள் பண்ணியிருக்குது. அப்படிங்கிறத விட அந்த கிரகத்தினுடைய அதிதேவதா பூஜை ஆழமாக செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும். இந்த 2025 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். மேலும் நம்ம குலதெய்வ விருட்சம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துது அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லிட்டு வரீங்க சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினப்பலன், உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். Thanks for watching Vaikuntham TV.